அனைவருக்கும் வணக்கம். நம் வீட்டின் நிலைவாசல் கதவு மிகவும் முக்கியமான ஒரு பொருள். வீட்டின் நிலைவாசல் கதவை இப்படி வச்சிருக்காதீங்க, அது நமக்கு வறுமையை உண்டாக்கும். வீட்டின் ஒவ்வொரு பொருளும் வாஸ்துவுடன் தொடர்புடையதாக இருக்கும். வாஸ்து சாஸ்திரத்தின்படி வீட்டின் நிலைவாசல் கதவு முதல் கிச்சன், பாத்ரூம் என அனைத்து அறைகளுமே நம்ம வாஸ்துப்படி தான் நம்ம கட்டியிருப்போம். அதன்படி அமைத்தால்தான் நமக்கு நல்ல பலன்கள் உண்டாக்கும். அதை சரியாக நம்ம கவனிக்காமல் வீடுன்னு சொல்லி இருக்கிற திசை எதுவும் இல்லாமல் நம்ம கட்டிட்டோம்னா அது நமக்கு கண்டிப்பாக கஷ்டங்கள், நோய் நொடி பிரச்சனையை தான் உண்டாக்கும். வீட்டின் முதன்மையாக கருதப்படும் நிலைவாசல் கதவு எந்த மாதிரி இருக்கணும், அதை எந்த நேரத்தில் நம்ம திறந்து வைத்திருந்தால் நமக்கு செல்வம் உண்டாக்கும்னு இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம். வீட்டின் கதவு நல்லா இருந்தால்தான் வீட்டில் எதிர்மறை சக்தி வீட்டிற்குள் நுழையாது. வீட்டின் கதவு நன்மை பயக்கும்படி அமையணும். அப்படி இருந்தால் தான் வீட்டில் உள்ள அனைவருமே மகிழ்ச்சியாக இருக்க முடியும். ஒரு சிலவங்க வீட்டில் அடிக்கடி சண்டை சச்சரவு, ஒரே பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு இருக்கிறவங்க வீட்டின் பிரதான கதவான நிலைவாசல், நிலைக்கதவு அந்த இடத்துல நீங்கள் பூக்களை வைக்க வேண்டும். செவ்வாய் வெள்ளிக்கிழமையில் கண்டிப்பாக நாம் அனைவரும் குலதெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் நினைத்து 2 பக்கங்களையும் நாம் மலர்கள் வைப்போம். இந்த மாதிரி உங்கள் வீட்டில் சண்டை பிரச்சனை இருக்கும்போது கண்டிப்பாக நீங்கள் நிலைவாசலில் பூக்களை வையுங்க. வீட்டின் பிரதான நிலைவாசல் கதவில் மா இலை தோரணம் கட்டுவது மிகச்சிறந்த பலன்களை உங்களுக்கு கொடுக்கும். சில பேரெல்லாம் வீட்டோட நிலைவாசலில் இப்பொழுது கடவுளோட புகைப்படம் அந்த நிலைவாசல்லையே பொறிக்கிறாங்க, இல்லைன்னா ஸ்டிக்கர் மாதிரி ஒட்டுறது. அதெல்லாம் நல்லது தான். நமக்கு வீட்டோட அந்த நிலைவாசல் கதவு சாதாரணமாக செய்ய மாட்டோம். வேம்பு, சந்தனம், தேக்குன்னு இந்த மாதிரி கட்டைகளில் தான் தயாரித்து வச்சுருப்போம். எப்போதுமே வீட்டுக்கு வந்தாலும் நம்ம 2 கைகளால் தான் நம் கதவை திறக்க வேண்டும். வீட்டின் கதவை எப்போதுமே நம்ம திறக்கும்போது ஒரு கையால் திறக்க வேண்டாம். அப்போ எந்த மணி நேரத்தில் வீட்டோட கதவை திறந்து வைக்கணும்னா, காலையில் எழுந்ததும் வாசல் தெளித்து கோலம் போட்டுட்டு சில மணி நேரம் திறந்து வைங்க. மாலையில் விளக்கேற்றும் வேளையில் சில மணி நேரம் திறந்து வைங்க. வீட்டோட கதவை எப்பொழுதுமே திறந்து வைக்காதீங்க. ரோட்டில் வரவங்க பார்க்குற மாதிரி அப்படியே மொத்தமாக அந்த மாதிரி திறந்து வைக்காதீங்க. முக்கியமாக உங்கள் வீட்டு கதவுல சத்தம் வராமல் பார்த்துக்கோங்க. ஏனென்றால் வீட்டின் கதவு என்பது லக்ஷ்மி தேவி வாசம் செய்வாங்க. அது சரியான முறையில் நம்ம சுத்தமாக வைக்க வேண்டும். சரியில்லாத கதவை உடனடியாக நாம் மாற்றிவிட வேண்டும். ஏன்னா வீட்டின் கதவில் லக்ஷ்மி தாயார் வாசம் செய்வதனால எப்பயுமே அந்த கதவை மங்களகரமாக வச்சுக்கோங்க. காலை மாலை இருவேளையிலும் சிறிது நேரம் மட்டுமே நீங்கள் கதவை திறந்து வைப்பது உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை உண்டாக்கும். இத்துடன் இந்த பதிவு நிறைவடைகிறது. நன்றி, வணக்கம்.